குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2025 இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து நம்ம பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்னு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் 1000 வினாக்கள் கிடைக்கும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஸ்கூல் புக் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. அதுக்கு வந்து தடுப்பூசி என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பருவ காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் ஃப்ளூ காய்ச்சலுக்கான புதிய தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிமோனியா காய்ச்சலுக்கு இதுவரை தடுப்பூசி செலுத்தாதவர்கள் ஊக்கத்தவணையாக நிமோகாக்கல் அப்படின்ற தடுப்பூசி வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. குடிநீர் மாசுபாட்டால் ஏற்படும் கல்லீரல் அழற்சியை தடுக்க ஹைப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசியையும் டைஃபாய்டு தடுப்பூசியும் மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இந்த பார்ட்லேருந்து கொஷின் உண்டு. சரிங்களா? அதனால தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது, ஐயா வைகுண்டர் அருளிய அகில திருட்டு அம்மானை அனைத்து மொழியிலும் அச்சிட்டு உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட வேண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்லை ஐயா வைகுண்டருடைய 185வது அவதார தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அகில உலக ஐயா பகுதிகள் கூட்டமைப்பு தாமரைக்குளம் பதிகுரு அறக்கட்டளை இணைந்து வந்து பார்த்திங்கன்னா அகில திருட்டு அம்மானை உதய தின யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, HIV தொற்று இல்லாத நிலையை உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு தமிழ்நாடு. அதாவது ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது உலக எய்ட்ஸ் தினம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா? 1986 இந்தியாவினுடைய முதல் HIV தொற்று பாதிக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதாவது எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 39 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுத்தி வருது. அதன் காரணமாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்து பார்த்திங்கன்னா 1.11% இருந்துச்சு எய்ட்ஸ் நோயாளிகளுடைய எண்ணிக்கை. இப்போ 2023-24 வந்து பார்த்திங்கன்னா 0.16 இருக்குது. ஓகேங்களா? இது தேசிய சராசரி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 0.23 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய சராசரி விகிதம் அது குறைவு தான். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக அப்படியே நம்பரில் கேட்பாங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது நீங்கள் பண்ணுற தவறு. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா வச்சு அவங்க இப்படியே கூட கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 0.16 இருக்குது, அங்கே 0.23 இருக்குது. ஓகேங்களா? இப்போ கூற்று காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது HIV தொற்று பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட தமிழகம் வந்து குறைவாக பெற்றுள்ளதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு தான் நீங்கள் பதில் சொல்லணும். இந்த மாதிரி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதை கொஞ்சம் தெரிஞ்சு படிங்க. சரிங்களா? அடுத்தது, நிகழாண்டு உலக எய்ட்ஸ் தினத்துக்கான மைய கருத்து என்ன அப்படின்னா இடையூறுகளை கடந்து HIV எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா கருத்தாக இருக்குது. 2030ஆம் ஆண்டுக்குள் எய்ட்ஸை முடிவுக்கு கொண்டு வரதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா HIV தொற்று கண்டறிய 2600 நம்பிக்கை மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி. இந்த நம்பிக்கை மையங்கள் அப்படின்றது வந்து HIV பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி இன்றைக்கிலேருந்து வந்து 19ஆம் தேதி வரை வந்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா வர குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதலாவது மக்களவை 1952-57 காலகட்டத்தில் 677 நாட்களும் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இரண்டாவது மக்களவை வந்து பார்த்திங்கன்னா 567 நாட்கள் வந்து நடைபெற்றுச்சு. அப்படியே வரிசையாக வரும்போது 18வது மக்களவை தொடர் இதுவரை 91 நாட்கள் மட்டும்தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 272 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 17வது மக்களவை வந்து பார்த்திங்கன்னா 272 நாட்களும் 18வது மக்களவை வந்து பார்த்திங்கன்னா 91 நாட்களும் நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, நாடாளுமன்ற கூட்ட நடவடிக்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு. இது ஒரு மணி நேரத்துக்கு 1.50 கோடி, அதாவது 1.5 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்கிறாங்க. கடந்த பட்ஜெட் கூட்டத்தோட அமளி முடக்கம் காரணமாக 90 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவை வந்து நடைபெறவில்லை. இதனால் 144 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, மன் கி பாத் நிகழ்ச்சி, அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவார். அந்தபடி வந்து பார்த்திங்கன்னா 128வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காசி தமிழ் சங்கமத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. இல்லை காசி தமிழ் சங்கமம் உலகின் மிக தொன்மையான மொழி மற்றும் உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றான சங்கமமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழாண்டு காசி தமிழ் சங்கமத்தினுடைய கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா
தமிழ் கற்கலாம் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நடப்பாண்டு காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கற்கலாம் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் மொழி மேன்மையானது இந்தியாவின் பெருமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடந்த 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டுச்சு. ஓகேங்களா? வந்தே மாரதம் பாடலுடைய 150வது ஆண்டு தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தான் அனுசரிச்சிருக்கோம். முக்கியமான நிகழ்வுகள் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 25ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் ஏற்றப்பட்ட தர்மகொடி, ஹரியானாவில் குருஷேத்ராவில் உள்ள மகாபாரத அனுபவ கேந்திரத்தில் திறக்கப்பட்ட பஞ்சஜன்யா அதாவது விஷ்ணு பகவானுடைய சங்கு நினைவு சின்னம் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஹைதராபாத்தில் தனியார் விமான நிறுவனமான ஸ்கை ரூட்டோட ஏரோஸ்பேஸினுடைய இன்ஃபினிட்டி வளாகத்தை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த நிறுவனத்துடைய விக்ரம் 1 அப்படின்ற ராக்கெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காரு. கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா INS மாஹே அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? காமன்வெல்த் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடத்த இருக்கிறாங்க. பூடான் அரசு முறை பயணம் என அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் சாதனைகள் உணவு தானியங்கள் உற்பத்தியில் 357 மில்லியன் டன்னாக அதிச்சிருக்கு. தேன் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் டன்னாக வந்து பார்த்திங்கன்னா உயர்வு சாதனை அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் பொருள்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய முக்கியமான குறிக்கோள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு G20 மாநாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா செல்லும்போது அங்கே இருக்கிற அனைத்து நாட்டு அதிபர்களுக்கும் பிரதமர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் ஒரு சில மாநிலத்தில் ஃபேமஸான விஷயங்களை கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? தென்னாப்பிரிக்க அதிபருக்கு கடவுள் நடராஜரின் வெண்கல சிலையை வந்து பார்த்திங்கன்னா பரிசளித்தார். இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூரின் கலாச்சார பரம்பரத்தை வேரூன்றிய சோழகால சிற்பக்கலைக்கு அற்புதமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கன்னட பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் உதய்பூரில் தயாரிக்கப்பட்ட வெள்ளி குதிரை சிலையும், ஜப்பான் பிரதமருக்கு தெலுங்கானாவில் கரீம் நகரின் கைவினைத்திறனை வெளிக்காட்டும் நுணுக்கமான வேலைப்பாடுடைய வெள்ளியிலான புத்தர் சிலையும் கொடுத்துருக்காங்க. இத்தாலி பிரதமருக்கு வெண்கலத்தினான முகம்கா இருக்கும் கண்ணாடியும், ஆஸ்திரேலிய பிரதமருக்கு கேரளத்தின் கலைப்படைப்பான வெண்கல உருளி உள்ளிட்ட பரிசுகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கார். ஓகேங்களா? பாரதத்தினுடைய கைவினை திறன் கலை பாரம்பரியத்தை உலகம் அறிந்து கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிசுகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது இலங்கையுடைய வெள்ள பாதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டித்வா புயலின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது MI-17V5 அப்படின்ற ஹெலிகாப்டர் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படையின் C-13J மற்றும் IL-76 ஆகிய இரு விமானங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா INS சுகன்யா அப்படின்ற கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு நகருக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் வளர்ந்த பாரதம் பாதுகாப்பு பரிமாணங்கள் அப்படின்ற கருப்பொருள் அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற அகில இந்திய DGPக்கள் மற்றும் IGக்களுடைய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிருக்கிறார். ஓகேங்களா? முக்கியமானது. அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா 14 மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இல்லை அணுசக்தி மசோதா 2025, இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா, காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா 2025. இது இந்த காப்பீட்டு திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா காப்பீட்டுத் துறையில் வந்து பார்த்திங்கன்னா 100% அந்நிய முதலீடு வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்க வழிவகுக்குது. தேசிய நெடுஞ்சாலைகள் சட்ட திருத்த மசோதா, பெருநிறுவனங்கள் சட்ட திருத்த மசோதா, பரிவர்த்தனை சந்தை குறியீடு சட்ட மசோதா, மத்திய கலால் சட்ட திருத்த மசோதா. இது வந்து பார்த்திங்கன்னா கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலால் வரி விதிக்கும் மசோதா. இது சுகாதார பாதுகாப்பு மற்றும் தேச பாதுகாப்புக்கான கூடுதல் வரி மசோதா 2025 அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜன் விஸ்வாஸ் பிரிவுகளின் திருத்த மசோதா மற்றும் திவால் சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம நேற்றே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம். ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடுகளுடைய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. பொருளாதாரம், இராணுவ பலம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு ஆசிய கண்டத்தில் பலம் வாய்ந்த நாடுகளாக திகழும் ஆசியா பவர் இன்டெக்ஸ் 2025 பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முக்கிய சக்தியை உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா? ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இந்தியா தனது இராணுவ பலத்தை வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்கு. இது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோவி அப்படின்ற ஆய்வு நிறுவனம் நடத்திய 2025ஆம் ஆண்டுக்கான ஆய்வு முடிவில் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் சீனாவுடன் ஒப்பிடும்போது ஆசியாவில் இந்தியாவுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிய கண்டத்தின் பொருளாதார வளம், இராணுவ பலம், நாடுகளின் செல்வாக்கு, ராஜ்ய உறவு, கலாச்சார மேம்பாடு, பிற நாடுகளுக்கான கலாச்சார நல்லுறவு உள்ளிட்ட அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்படுது. இதில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 80.5 புள்ளிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. ஆசிய நாடு பட்டியலுடைய அமெரிக்கா இல்லைனாலும் அது சும்மா கணக்கில் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனா 73.7 அப்படின்ற புள்ளிகளுடையும் 2ஆம் இடத்துல இருக்குது. இந்தியா 40 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த புள்ளி டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். 73, 40 அப்படின்றது நம்மளோட 30 ரீடிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது
பொருளாதார திறனை அதாவது பொருளாதார திறனை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து கொண்ட நாடுகள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கடந்த ஆண்டு 3ஆம் இடத்தில் இருந்தது, இந்த ஆண்டு முதலிடத்தில் இருக்குது, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி. ஓகேங்களா. அடுத்து பொருளாதார உறவுகளை சிறப்பாக வலுப்படுத்தும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 9வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இணையவழி தாக்குதல், இணையவழி குற்றங்களை எதிர்கொள்வது, வலுவான இராணுவ தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 11வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்து அதிக முதலீடுகளை பெறும் நாடுகளில் சீனாவை இந்தியா ஒருபடி முன்னேறியுள்ளது. ஓகேங்களா. இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீதிபதிகள் மாறியதை அல்லது அவர்கள் ஓய்வு பெறுவதை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்கள் வழங்கிய தீர்ப்பை நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை சேர்ந்த ஒரே பெண் நீதிபதி இவங்க தான் PV நாகரத்னம். ஓகேங்களா. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா. அடுத்தது நேற்று வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றி பெற்றுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து விராட் கோலி, ஒரு நாள் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் அதிக சதங்கள் அடித்த வீரர் என்ற சாதனை படைத்திருந்தார். விராட் கோலி 135 ரன்களுடன் 52வது ஒரு நாள் சதத்தை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்திருக்கார். சச்சின் சாதனை முறியடித்தார். 10 மாதங்கள் கழித்து ஒரு நாள் சதம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கார். ஓகேங்களா. அடுத்தது அதிக சிக்ஸர்கள் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை படைச்சிருக்காரு. ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற சாதனை படைத்தார் ரோஹித் சர்மா. ஓகேங்களா. பாகிஸ்தானுடைய ஷாகின் அப்ரிடி வந்து பார்த்திங்கன்னா 351 சிக்ஸர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்தார். ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 343 அடிச்சிருந்தார். நேற்றைய போட்டில் சிக்ஸ் அடித்து 352 அப்படின்ற இடத்துக்கு வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து கிறிஸ் கெயில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது 20வது உலகக்கோப்பை கூடைப்பந்து போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2027ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கத்தாரில் நடக்குது. ஓகேங்களா. அதுக்கான தகுதி சுட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி சார்பில் தொடங்கப்போல இந்த டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.